வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யூஆர் அனந்தமூர்த்தி எழுதின அ ஹார்ஸ் ஃபார் த சன் இந்த ஷார்ட் ஸ்டோரியோட சமரியை பார்க்கலாம் வாங்க. இவருடைய முழு பேர் உடுப்பி ராஜகோபாலாச்சாரிய அனந்தமூர்த்தி. இவர் கர்நாடகாவில் இருக்க ஷிம்பகா டிஸ்ட்ரிக்டில் 1932 டிசம்பர் 21 பிறந்தார். இவர் ஒரு ரைட்டர், கிரிட்டிக், ப்ரொஃபஸர் அண்ட் ஜேர்னலிஸ்ட். இவர் நிறைய ஹானர்ஸும் அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. அதில் முக்கியமாக இவர் பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு. இவர் 22 ஆகஸ்ட் 2014 இறந்துட்டார். இந்த கதையோடைய டைட்டில் ஹார்ஸ் ஃபார் த சன். அப்படின்னா கன்னட மொழியில் கிராஸப்பர் அப்படின்னு அர்த்தம். இந்த கதையில் அவர் வெங்கட கிருஷ்ண ஜோஷியான்னு அவருடைய ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை தான் இங்கே எழுதியிருக்காரு. இந்த வெங்கட கிருஷ்ண ஜோஷா எப்படி இயற்கையோடு இணைஞ்சி சந்தோஷமாக வாழறாரு அப்படின்றது தான் இந்த கதை. இதில் முக்கியமான கதாபாத்திரங்கள் பார்த்திங்கன்னா அனந்து, அதாவது நரேட்டர், அதுக்கப்புறம் வெங்கடா தான். அது இல்லாமல் மற்ற கதாபாத்திரங்களும் அதில் வருது. இதோட தீம்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஏலினேஷன், மாரல் ஃபெயிலியர் அண்ட் சர்ச் ஃபார் ஆத்தென்டிக் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த நரேட்டர் கதையிலையும் ஒரு மாடர்னிஸ்ட் ரைட்டர் தான். அவருக்கு லெஃப்ட் பாலிட்டிக்ஸ்லேயும் நிறைய இன்வால்மெண்ட் இருக்குது. இப்போ அவருடைய வில்லேஜ்க்கு அவர் வந்திருக்காரு. அதுவும் 14 வருஷம் கழித்து அவர் வந்திருக்காரு. அப்போ மார்க்கெட் பிளேஸில் போகும்போது அவருடைய பாலிய பருவத்தில் அவரோட நண்பராக இருந்த வெங்கடாவை பார்க்குறாரு. 14 வருஷம் கழித்து 2 பேரும் ஒருத்தர் சந்திச்சுக்கிறாங்க. வெங்கடா இவரை விட 5-6 வயசு பெரியவராக இருப்பார். ஆனால் நிறைய தடவை படிப்பில் அவ்வளோ புத்திசாலித்தனமாக இல்லாததுனால அவர் ஒவ்வொரு வகுப்புலேயும் 2-3 வருஷம் படித்து அதுக்கப்புறம் இவரோடையும் அவர் ஒரே வகுப்பில் படித்தார். அப்போவே அவர் எப்படின்னா குட் ஃபார் நத்திங் கேர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றுக்கும் உதவாதவங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப அப்பாவியாக ஒன்றும் தெரியாதவராக தான் அவர் வளர்ந்தார். அவர் குடும்பமும் அவர் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தது. ஆனால் அவருக்கு மற்றவங்களுக்கு உதவுற குணம் நிறையாவே இருந்தது. ரொம்ப நல்ல மனசோடு தான் அவர் வளர்ந்தார். இப்போ இந்த நரேட்டருக்கு அவருடைய குழந்தை பருவத்தில், அதாவது பள்ளி பருவத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கிராமத்தில் இருந்த அந்த போஸ்ட் பாக்ஸை தபால் பெட்டியை திருடி எடுத்துன்னு போயிட்டு ஆற்று மணலில் ஒரு 6 அடி குழியை தோண்டி அது உள்ளே புதைச்சி மூடிட்டாங்க. மறுநாள் ஒன்றுமே நடக்காத மாதிரி அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க. போலீஸ் எல்லாம் ஏன்னா தபால் பெட்டி இல்லையா, என்னடது காணுமேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் விசாரிச்சுட்டு இருக்கும்போது இவங்க சிஐடின்னு தெரியாமல் வெங்கடா எல்லா கதையும் போய் அவங்ககிட்ட உளறிட்டாங்க. அவர் சொன்னதை வச்சு இவங்க தான் தப்பு பண்ணாங்கன்றதை போலீஸ் புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரையும் அழைச்சின்னு போய் அவங்களையே அந்த மண்ணை தோண்ட வச்சு அந்த போஸ்ட் பாக்ஸை திருப்பி கொண்டு அதே தபால் நிலையத்தில் திருப்பி வைக்க சொன்னாங்க. இப்போ ஸ்கூல் பசங்கன்றதுனால அவங்களுக்கு ஒரு சின்ன தண்டனையாக என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள ஒரு லாரியில் ஏற்றி பக்கத்துலேயே இருந்த ஒரு காட்டில் விட்டுட்டு நடந்தே ஊருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இவங்க அங்கேருந்து நடந்து அவங்களுடைய கிராமத்துக்கு சேர்த்துக்கு மறுநாள் காலையில் ஆயிடுச்சு. அதே சமயத்தில் இன்னொரு சம்பவமும் ஒரு மனசுக்குள்ளே வருது. அப்போது இந்த நரேட்டருக்கு ஒரு 8-9 வயசு இருக்கும். அவருக்கு தண்ணின்னா ரொம்ப பயம். ஒரு நாள் வெங்கடா அவரை ஆற்றுக்கு அழைச்சின்னு போயிடுறாரு. இது அவங்க அம்மாவுக்கும் தெரியாது. ஆனால் நீச்சல் தெரியாததுனால நரேட்டர் தண்ணியில் தவிக்கும் போது வெங்கடா உடனே அவரோட உயிரை காப்பாற்றிடுறாரு. இதெல்லாம் அவருடைய மனசில் நிறைய சம்பவங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. சரி, இத்தனை நாள் கழித்து நம்ம நண்பரை பார்த்துருக்கோமேன்னு சொல்லிட்டு வெங்கடா சொல்கிறாரு, நான் வீட்டுக்கு நான் கொஞ்சம் நேரம் அங்கே இருக்க போகிறேன்னொன்னே வெங்கடாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்போ அவர் சொல்கிறார், என்னோடய ஸ்பெஷல் ஆயில் பாத்தை எண்ணெய் குளியலை நான் உனக்கு தரேன் வான்னு சொல்லிட்டு அந்த எண்ணெய் குளியலுக்காக பிரங்கமாலை எண்ணெயை வாங்கிறதுக்காக பிரபுவோட கடைக்கு போகிறாங்க. பிரபு சொல்லிக்கிட்டு இருக்கார், இப்போ மழையே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குலாம் சொல்லிட்டு அவரை பற்றி அவர் சொல்கிறாரு, எனக்கு 4 குழந்தைங்க, 3 பொண்ணு ஒரு பையன் இறந்துட்டான் போன வருஷம். என் 3 பொண்ணுங்களையுமே நான் வழக்கறிஞர்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே சேர்ந்து வெங்கடாவுடைய பையனை பற்றியும் சொல்கிறான். வெங்கடாவுடைய பையன் பேர் சுப்பா. அவன் சரியாகவே படித்ததில்லை, பள்ளிக்கூடத்துக்கு போனதில் ரொம்ப முரட்டுத்தனமாக செய்கிற செயல்கள் எதுவுமே நல்ல செயல்கள் இல்லாமலேயே வாழ்ந்துட்டுருக்கான். இன்னொரு முதல் நாள் கூட என்ன பண்ணியிருக்கான்னா, காலேஜ் பிரின்சிபலை அடிச்சுட்டு அவரோட பணத்தை எடுத்துன்னு போயிட்டு சூதாட்டம் ஆடியிருக்கான் அப்படின்லாம் சொல்லின்னு இருக்காரு. ஆனால் இதை கேட்ட வெங்கடா எந்த வித முகமாற்றமும் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கார். இதை பார்க்கும் போது இந்த நரேட்டருக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. என்னடா அது, ஒரு பையனை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, ஆனால் இவன் பாட்டுக்கு வெள்ளந்தியாக சிரிச்சுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நரேட்டரும் வெங்கடா அவங்க வீட்டை நோக்கி நடந்துன்னு போகும்போது அவர் சொல்கிறாரு, நீ என்ன இப்படி இருக்க, இந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே
அவருக்கு திரும்பி அவரோட பள்ளி பருவத்தை பற்றிலாம் ஞாபகம் வருது. வெங்கடாக்கு வயசு அதிகன்றதுனால அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே அவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கணக்கு வாத்தியர் வந்து அவர் அடிக்க வரும்போது அவர் வந்து எப்படி திட்டுவாருன்னா, வளர்ந்த பஃப்ளோவே ஓவர் க்ரோன் பஃப்ளோன்னு சொல்லிட்டு திட்டின்னு தான் அடிக்க வருவார். அப்போ ரொம்ப அப்பாவியான முகத்தை வச்சுக்கிட்டு, சார் சார் அடிக்காதீங்க சார், நான் கல்யாணம் ஆனவன் அப்படின்லாம் சொல்லுவார். அது மாத்திரம் இல்லாமல் இப்போ டீச்சரோட முகத்தில் வந்து சாக் பீஸ் இருந்தால் டஸ்ட்டரை வச்சு அதை துடைக்க போவார். அப்போ டீச்சர் வந்து திரும்பி அவர் அடிக்க வரும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த டேபிள் கீழே போய் ஒளிஞ்சிப்பார், அடி வாங்கக்கூடாதேன்னு. அவருக்கு இந்த வாத்தியாரால் குனிஞ்சி வந்து அடிக்க முடியாது, அவருக்கு வந்து காலம் அடிபட்டுரும். அதனால் கோவத்தில் என்ன பண்ணுவார்னா எட்டி எட்டி உதைப்பார், அந்த அடியெல்லாம் உள்ளே வாங்கின்னு கத்தின்னு இருப்பான் வெங்கடா. இதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. அப்படியே நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பழைய வீடை தாண்டி போகிறாங்க. உடனே வெங்கடா இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அந்த வீடு வந்து சேஷன்னான்ற ஒருத்தருக்கு, அவருக்கு வந்து கொஞ்சம் வயசாகிருக்கு, இப்போ உடம்பும் சரியில்லை. அவருடைய மகன் வந்து பாம்பேயில் இருக்கார், அவர் லண்டனில் படிச்சிருக்காரு. அவரோட பேர் வந்து சுப்பிரமணிய சாஸ்திரி. இப்போ அவர் யாருமே இல்லாமல் இங்கே தனியாக தான் இருக்கார், உடல்நிலையும் சரியில்லை. எப்படா நான் போவேன் அப்படின்ற மாதிரி அவர் உட்காந்துட்டுருக்காரு. அவர் கேட்குறாரு வெங்கடா கிட்ட, நான் எப்போ போவேன் அப்படின் போது, ஏம்மா உன் வாசப்படில் வந்தால் கூட நீ இரு இரு, நான் வந்து உருளைக்கிழங்கையும் இதுவும் சாப்பிட்டுட்ருக்கேன், சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவேன், அப்படி எமனையே நீ ஏமாத்திடுவேன், நீ போமான்னு சொல்லிட்டு அவரை சிரிக்க வைக்கிறாரு. வெங்கடா தான் அவருக்கு வந்து சாப்பாடெல்லாம் வந்து கொடுத்துட்டுருக்காரு, அவரையும் கவனிச்சிட்ருக்காரு. வெங்கடாவுக்கு வந்து சுபா இல்லாமல் ஒரு 3 பெண்ணுங்களும் இருக்காங்க. ஒரு மகன், 3 பெண்கள். பெண்களோட பேர் வந்து சகுந்தலா, கௌரி, கங்கா. வீட்டுக்கு வந்தோடனே ருக்கு, அதாவது வெங்கடாவுடைய மனைவி வந்து அவங்களுடைய கஷ்டங்களெல்லாம் சொல்கிறாங்க. இவர் இந்த மாதிரி இருக்காருன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி கவலைப்படாதீங்க, உங்கள் மகன் சுபா வந்து நான் மைசூர் கழிச்சுன்னு போயிட்டு அவனுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே ருக்கு அவங்களுடைய பொண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாகிடுது. ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிலைக்கல. ருக்கு என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, அந்த 3 பெண்களோட கல்யாணத்துக்காகவும் கொஞ்சம் நகைங்கள்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க. ஆனால் சுபா அந்த நகையெல்லாம் திருடின்னு போயிருக்காங்க. இதை வந்து பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து மனசெல்லாம் பதறி போய் அன்றைக்கி ராத்திரி யாருமே தூங்கலை. விடிய காத்தால் திடீர்னு பார்த்தா ஏதோ சத்தம் கேட்டுட்டு இவர் வந்து எழுந்து வராரு. பார்த்தா வெங்கடாவுடைய மகன் சுபா வந்து அவங்க மனைவி ருக்குவும் பெண்களும் வந்து அழகாக ஒரு தோட்டம் அமைச்சு வச்சுருந்தாங்க. அந்த தோட்டத்தில் இருந்த செடிங்களெல்லாம் பிடுங்கி கலாட்டாலாம் பண்ணிட்டு, யாராவது கிட்ட வந்தால் வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் மிரட்டிகிட்ருக்கான். இப்போ வந்து அவன்கிட்ட அவனை பார்க்கும் போது இவருக்கு வந்து இந்த நெகலிசம் ஆஃப் மாடர்னிட்டியை பார்க்குற மாதிரியே இருக்குது. அதே சமயத்தில் அவர் மனசு வந்து வெங்கடாவை நினச்சி ரொம்ப சங்கடப்படுது. இதெல்லாம் அவன் மனசை எவ்வளோ கஷ்டப்படுத்தும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. கொஞ்ச நேரத்தில் வந்து விடிஞ்சிடுது, எல்லோரும் அவங்கவுங்க தினசரி வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ திடீர்னு பார்த்தா வெங்கடா வந்து ஃபென்ஸ் கிட்ட நின்றுட்டு எதையோ வந்து கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு ஆழ்ந்து அதையே பார்த்துட்ருக்கிறத பார்க்குறாரு. அதனால அவர் பார்க்குறான்னு பார்க்குறதுக்காக வெங்கடா கிட்ட போய் பார்த்தா, அவர் வந்து சூரியனை குடீரம், அதாவது வந்து ஒரு கிராஸ் அப்பரை தான் பார்த்துட்டுருக்காரு. அதை வந்து சன்ஸ் ஹாஸ்னு சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து எவ்வளோ கவலைகள் எவ்வளோ இருந்தாலும் இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவன் எவ்வளோ ரசித்து அனுபவித்து சந்தோஷமாக பார்த்துட்டுருக்கான் அப்படின்றது அவருக்கு புரியுது. என்னதான் வந்து அவங்க வந்து ஒன்றா படிச்சிருந்தாலும் அவருடைய குணமும் இவரோட குணமும் ரொம்ப மாறுபட்டு இருக்குது. எவ்வளோ சங்கடங்கள் இருந்தாலும் வெங்கடா வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதோ இல்லை நல்ல மனசோடு இருக்கிறத மாற்றவே இல்லை அப்படின்றதோட இந்த கதை வந்து முடியுது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.